Hello students, welcome back to the social science class. Today we are all going to see the lesson Unit 1 Exploring Continent North America and South America. So part 2 இதோட part 1 முன்னாடி பார்த்தோம். இப்போ part 2 பார்க்க போகிறோம். Remaining lesson நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Heavy engineering industries require heavy and bulky raw materials using enormous amounts of power, involvement of huge investment and large transport cost are called heavy industries. Automobile industries, aircraft industries, shipbuilding industries, railway wagon industries and farm equipment industries. USA is largest producer of automobiles. Important centers of heavy engineering industries are Detroit, Chicago, Buffalo, Indianapolis, Los Angeles, St. Louis, Philadelphia, New York, Baltimore and Atlanta in USA and Windsor in Canada. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன மீனிங் அப்படின்னா கனரக பொறியியல் தொழிற்சாலை. ஸோ கனமான அதே மாதிரி பருமனான மூலப்பொருட்களை கொண்டுள்ள பெருமளவிலான எரிபொருள் மூலதனம் அதே மாதிரி போக்குவரத்து செலவினங்கள் பயன்படுத்தி பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலை கனரக பொறியியல் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இரும்பு எஃகு தொழிற்சாலைகளை சார்ந்திருக்கு. இப்போ ஆட்டோமொபைல் தொழிற்சாலை, வானூர்தி தொழிற்சாலை, கப்பல் கட்டும் தொழிற்சாலை, ரயில் பெட்டி தொழிற்சாலை, விவசாய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இதெல்லாம் முக்கிய கனரக தொழிற்சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஐக்கிய அமெரிக்க நாடு தான் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் ரொம்ப மிகப்பெரிய நாடாக விளங்குது. வட அமெரிக்காவுடைய டெட்ராய்டு, சிகாகோ, பஃபாலோ, இண்டியானாபோலிஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ், செயின்ட் லூயிஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கனடாவில் ஒரு வின்சரும் முக்கிய கனரக தொழில் மையமாக விளங்குது. நெக்ஸ்ட்டு wood, pulp and paper industry. About 50% of world wood, pulp and newsprint is produced by North America. Canada is largest producer and exporter of all kinds of paper in the world, particularly concentrated in Ontario and Canada. அதாவது மரக்கூழ் அதே மாதிரி காகித தொழிற்சாலை உலக லெவலில் பார்த்திங்கன்னா மொத்த மரக்கூழ் அதே மாதிரி செய்தித்தாள் உற்பத்தியில் 50% வட அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுறாங்க. ஸோ உலகினுடைய அனைத்து வகையான காகிதங்கள் உற்பத்தி அதே மாதிரி ஏற்றுமதியில் கனடா ஒரு ஃபஸ்ட்டு ப்ளேஸை வகிக்குதுன்னு சொல்லலாம். கனடாவில் இருக்க ஒன்றியோவில் காகித தொழிற்சாலை அதிக அளவில் நம்மளால் பார்க்க முடியும். Textile industry, manufacturing of all textiles like cotton, woolen and synthetic. United States is largest producer of cotton textiles, mainly located in Texas, California, Arizona, Mississippi, Arkansas and Louisiana. Toronto, Cornwall and Kingston are major centers in Canada. Woolen textile industries are located in east of Allegheny Plateau. New England region contains 70% woolen textile industries. North America is second largest producer of synthetic fibers. Rayon and other synthetic fibers are made up of cellulose obtained from wood pulp. ஆடை உற்பத்தி தொழிற்சாலை. ஸோ ஆடை உற்பத்தி தொழிற்சாலை அப்படிங்கிறது பருத்தி, கம்பளி அதேமாரி செயற்கை இலை போன்ற மூலப்பொருள் உற்பத்தியை தான் இதெல்லாம் உள்ளடக்கியிருக்கு. ஸோ அமெரிக்கா பருத்தி ஆடை உற்பத்தியில் உலகத்தில் மிக பெரும் பங்கு அமெரிக்கா வகிக்குது. டெக்சாஸ், கலிஃபோர்னியா, அரிசோனா, மிசிசிப்பி, லூசியானா இதெல்லாம் முக்கிய தொழிற்சாலையாக இருக்குது. டொரண்டோ, கான்வெல், அதே கிங்ஸ்டன் இதெல்லாம் கனடாவுடைய முக்கிய ஆடை தொழில் நகரங்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த பகுதியில் காணப்படும் குளிர்ந்த ஈரப்பதம் மிக்க காலநிலை தான் நூல் அறுந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா பொருத்தமாக காலநிலை
அதாவது கிளைமேட் வந்து சூட்டபுளாக இருக்குது. அதனால் கம்பளி ஆடை தொழிற்சாலை வந்து அலகனி பீடபூமிக்கு கிழக்கில் வந்து அமைஞ்சிருக்கு. புதிய இங்கிலாந்து பகுதியில் 70% வந்து கம்பளி தொழிற்சாலை வந்து அமைஞ்சிருக்கு. செயற்கை இலை தயாரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா வந்து உலக அளவில் 2வது இடத்த வந்து பெற்றிருக்கு. ரேயான் அதே மாதிரி மற்ற செயற்கை இலை மரக்கூழிலிருந்து கிடைக்கும் செல்லூலோஸ் மூலமாக தான் வந்து இதை தயாரிக்கிறாங்க. Next, the meat packing industry, important industry in Canada and USA. Cattle rearing is done on a large scale in the prairies. Chicago, Kansas City, St. Louis in the United States. Calgary and Winnipeg is in Canada are the important meat packing centers. ஸோ இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலைன்னு சொல்லுவோம். வட அமெரிக்காவில் புல்வெளி பிரியரிஸ்ன்னு சொல்லுவோம், அது புல்வெளி பகுதியில் வந்து கால்நடை பராமரிப்பை வந்து மிக பெரிய அளவில் வந்து அங்கே மேற்கொண்டு வர்றதுனால தான் கனடா அதேமாதிரி அமெரிக்காவுடைய முக்கிய தொழில் வந்து இறைச்சி பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பேக்கிங் தொழிலும் இது கூட ஜாயிண்ட் ஆகும். வட அமெரிக்காவில் சிகாகோ, புனித லூயிஸ், கனடாவில் கல்கேரி, வின்னிபெக், ஸோ இந்த நகரங்கள்லாம் வந்து இந்த இறைச்சி பதப்படுத்தும் மையங்களாக வந்து திகழுது. Next, population. First among them were the Europeans 16th century. Small groups of Native Americans that remain have their own territories, followed a traditional way of life. Population distribution: 4.77% of total world population. The largest country by land area is Canada. The largest city by population is Mexico City. Population density is 20% per square kilometer. ஸோ பாப்புலேஷன் அந்த மக்கள் தொகை. வட அமெரிக்காவுடைய பெரும்பான்மையான மக்கள் வந்து உலகத்தில் பல்வேறு பகுதியிலேருந்து வந்து குடியேறினவங்க தான். குடியேறினதில் முதன்மையானவர்கள் வந்து 16வது நூற்றாண்டில் வந்து குடியேறிய ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மத்தியில் தற்போது சிறிய எண்ணிக்கையில் வாழ்ந்து வரும் அமெரிக்காவுடைய பூர்வீக குடிமக்கள் வந்து இன்றைக்கும் வந்து அவங்களுக்கான உரிய பகுதியில் வந்து அவங்க உரிய வழக்கமான வாழ்க்கை முறையோடு தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், மக்கள் தொகை பரவல்னு சொல்லுவோம். 2018 ஆண்டில் வட அமெரிக்காவில் மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலக மக்கள் தொகையில் 4.77% வந்து வட அமெரிக்கா வந்து கொண்டிருக்கு. ஸோ நிலப்பரப்பு அடிப்படையில் மிகப்பெரிய நாடாக வந்து கனடாவாக இருக்குது. ஸோ அதில் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நகரம் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ நகரம்னு சொல்லுவோம். ஸோ மக்கள் தொகை அடர்த்தி வந்து 1 சதுர கிலோமீட்டருக்கு 20 நபர்கள் அப்படிங்கிற அளவில் வந்து காணப்படுது. Populated and dense of North America. Densely populated areas: eastern part of North America, Great Lakes region, Florida, California, Mexico and Central America. Moderate populated areas: central part of United States, Central Highlands of Mexico, Central and Western Canada. Sparsely populated areas: northern Canada, Alaska, Rocky Mountain region and desert region are sparsely populated areas. வட அமெரிக்காவுடைய மக்கள் தொகை அதோடைய அடர்த்தி. ஃபஸ்ட் ஒன், அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதின்னு சொன்னோம் அப்படின்னா வட அமெரிக்காவுடைய கிழக்கு பகுதிகள், கிரேட் ஏரி பகுதி, மெக்சிகோ, மத்திய அமெரிக்காவில் மக்கள் அடர்த்தி வந்து அதிகமாக வந்து காணப்படுது. செகண்ட் பாயிண்ட், மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி. ஸோ வட அமெரிக்காவுடைய மத்திய பகுதி, மத்திய உயர்நிலங்கள், மெக்சிகோ உயர்நிலம், கனடாவுடைய மத்திய, அதே மாதிரி மேற்கு பகுதியில் வந்து மிதமான மக்கள் அடர்த்தி வந்து காணப்படுது. ரொம்ப குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு கனடா, அலாஸ்கா, ராக்கி மலை பாலைவன பகுதி இங்கெல்லாம் வந்து மிக குறைந்த அளவில் மக்கள் அடர்த்தி வந்து காணப்படுது. Languages and religions: English, Spanish and French. Various faiths have been a major influence of culture, philosophy and law. 80% people follow Christianity. USA is known as melting pot where hundreds of different cultures meet, blend and creating a new culture.
மொழிகள் மற்றும் சமயங்கள். வட அமெரிக்காவில் பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஸ்பானிஷு, அதேமாதிரி ஃப்ரெஞ்சு மொழி தான் பேசுகிறாங்க. அவங்களுடைய கலாச்சார தத்துவம் சட்டத்தில் பல்வேறு சமய நம்பிக்கைகளை வந்து பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதில் வந்து 80% மக்கள் வந்து கிறிஸ்துவ சமயத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஐக்கிய அமெரிக்க நாடுகள் வந்து உருகும் பானை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரொம்ப நூற்றாண்டுக்கான பல கலாச்சாரம் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து கலந்து ஒரு புதிய கலாச்சாரத்தை வந்து உருவாக்குது. ஸோ அதனால தான் அப்படி அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட். டெவலப்ட் அ வெல் டிசைன்டு நெட்வொர்க் ஆஃப் ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ். Roadways. USA and Canada have best laid roadways in the world. Made of asphalt and concrete, roads can be used in all weather. The superways or freeways make traveling easy and fast. The Pan American Highway runs from Alaska in the far northwest to Panama in south. ஸோ ஃபஸ்ட்டு சாலை வழி போக்குவரத்து. வட அமெரிக்காவில், குறிப்பாக அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் வந்து உலக தலை சிறந்த சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லா வித காலநிலைகளுக்கும் வந்து பயன்படுத்தக்கூடிய அளவில் ஆஸ்ஃபால்ட், அதாவது கான்க்ரீட் இது 2 நாள் ஆன ரோடு தான் அங்கே போட்டிருக்காங்க. ஸோ மேம்படுத்தப்பட்ட சூப்பர்வேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இல்லைன்னா தடையில்லா சாலை ஃப்ரீவேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பயணத்தை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் வேகமாகவும் வந்து அது மாற்றிருக்கு. பான் அமெரிக்க நெடுஞ்சாலை வட அமெரிக்காவில் அலாஸ்காவையும் தெற்கில் வந்து பனாமாவையும் வந்து இணைக்குது. ரயில்வேஸ். Transcontinental railways and Trans-Canadian railways are link the east and west coast, Canada and United States. Chicago has the biggest railway junction in the world. New York railway junction is one of the busiest railway stations in the world. ரயில் போக்குவரத்து. வட அமெரிக்காவில் வந்து நன்கு வந்து விரிவடைந்த சிறப்பான ரயில் போக்குவரத்துனால வந்து இணைக்கப்பட்டிருக்கு. டிரான்ஸ்கான்டினென்ட்ஸ், அதேமாரி டிரான்ஸ் கனடியன் ரயில் பாதை வந்து மேற்கு கிழக்கு கடற்கரையில் இருக்க கனடாவை வந்து அது இணைக்குது. உலகத்தில் மிகப்பெரிய ரயில்வே வந்து முனையம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சிகாகோ. நியூயார்க்கில் ரயில் நிலையம் வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கும். அதாவது ரொம்ப பரபரப்பான ரயில் நிலையங்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. வாட்டர்வேஸ். லாரன்ஸ் அண்ட் மிசிசிப்பி ரிவர்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்லேண்ட் waterways in North America. Quebec, Montreal, Boston, New York, Philadelphia, Charleston and New Orleans. So these are important inland ports. New York is most important and port along the east coast. Vancouver and San Francisco are important ports on the west coast. நீர்வழி போக்குவரத்து. கிரேட் ஏரி பகுதியிலும் லாரன்ஸ் மிசிசிப்பி ஆறும் வந்து வட அமெரிக்காவுடைய முக்கிய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து தடங்கள்னு சொல்லலாம். கியூபெக் நகரம், மான்ட்ரியஸ், பாஸ்டன், நியூயார்க்கு, பிலடெல்ஃபியா, சார்லஸ்ட், அதே மாதிரி நியூ ஆர்லியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான உள்நாட்டு துறைமுகங்கள். கிழக்கு கடற்கரையில் நியூயார்க்கும், மேற்கு கடற்கரையில் வான்கூரும், சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஸோ இதெல்லாம் முக்கியமான துறைமுகங்கள். நெக்ஸ்ட்டு ஏர்வேஸ். ஆல் சிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் ஆர் லிங்க்டு பை ஏர்வேஸ். நியூயார்க், சிகாகோ, லாஸ் ஏஞ்சல்ஸ், அட்லாண்டா, டொரண்டோ, Montreal and Mexico City are some of the international airport in North America. ஸோ ஏர்வேஸ் வான்வழி போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்புமிக்க வழிகளை தான் வந்து வழங்குது. ஸோ வட அமெரிக்காவில் உள்ள எல்லா நகரங்களும் தொழில்துறை மையங்களும் விமான வழிகளால் தான் வந்து இணைக்கப்படுது. நியூயார்க், சிகாகோ, லாஸ் ஏஞ்சல்ஸ், அட்லாண்டா, டொராண்டோ, மான்ட்ரியஸ், மெக்சிகோ நகரம். ஸோ இதெல்லாமே வட அமெரிக்காவில் உள்ள ஒரு சர்வதேச விமான நிலையங்கள்.
Trade. The main exports are industrial machinery, automobile, paper, fish, wheat, bananas, meat, aircraft, telecom equipments, chemical, plastics, fertilizer, wood pulp, timber, crude oil, natural gas, aluminium, nickel, and lead. The countries of North America imports include coffee, cocoa, sugar, textiles, iron, and electronic goods. The countries of Europe, Japan, China, and India are major trading partners. ட்ரேட் அப்படின்னா வர்த்தகம்னு சொல்லுவோம். ஸோ வட அமெரிக்கா விவசாயம், அதே மாதிரி தொழில்துறை தயாரிப்புகளை வந்து ஏற்றுமதி வந்து செய்கிறாங்க. தொழில்துறை இயந்திரங்கள், ஆட்டோமொபைல், காகிதம், மீன், கோதுமை, வாழைப்பழங்கள், இறைச்சி, விமானம், தொலைத்தொடர்பு உபகரணம், ரசாயனம், பிளாஸ்டிக்கு, உரம், மரக்கூழ், கச்சா எண்ணெய், ஸோ இயற்கை எரிவாயு, அலுமினியம், நிக்கல், ஈயம், ஸோ இதெல்லாம் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக வந்து விளங்குது. ஸோ வட அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி பொருட்களான காஃபி, கொக்கோ, சர்க்கரை, ஜவுளி, இரும்பு, தாது, எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாமே அதில் அடங்கும். ஐரோப்பா, ஜப்பான், சீனா, இந்தியா, ஸோ இந்த நாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்காவுடைய முக்கிய வர்த்தக நாடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா இஸ் 4th largest country in the world, lies in southern hemisphere called southern continent. Isthmus of Panama in the northwest connects South America with North America. தென் அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்காவிற்கு அடுத்ததாக உலகத்தில் 4வது பெரிய கண்டங்களில் ஒன்று தான் வந்து தென் அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா கண்டத்தில் பெரும் பகுதியை வந்து தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கிறதுனால இது வந்து தென்கண்டம்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஸோ வடமேற்கில் இருக்க பனாமா நிலச்சந்தி தென் அமெரிக்காவை வந்து வட அமெரிக்காவோட இணைக்குது. நெக்ஸ்ட் லொக்கேஷன் ஆஃப் சவுத் அமெரிக்கா லைஸ் பிட்வீன் 12 degree north and 55 degree south latitudes, 35 degree west and 81 degree west longitude. The equator 0 degree latitude passes through the mouth of the Amazon River. The Tropic of Capricorn 231 by 2 degree south longitude passes through Rio de Janeiro in Brazil. Area is 17,840,000 square kilometer. Occupies 12% of world land area. ஸோ இதோட அமைவிடம் பார்த்திங்கன்னா தென் அமெரிக்கா 12 டிகிரி வடக்கு முதல் 55 டிகிரி தெற்கு அச்சங்கள் வரையிலும், 35க்கு மேற்கு முதல் 81 மேற்கு தீர்க்க ரேகை வரையில் பரவி இருக்கு. அப்புறம் அமேசான் ஆற்றுடைய முகத்துவார வழியாக வந்து பூமத்திய ரேகை வந்து 0 டிகிரி வந்து கிடக்குது. ஸோ பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரம் வழியாக வந்து மகர ரேகை வந்து 23 டிகிரி தெற்கு அட்ச ரேகை வந்து கிடக்குது. ஸோ தென் அமெரிக்காவுடைய தலைகீழ் முக்கோண வடிவத்திலான ஒரு நிலப்பகுதி தான் வந்து இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் அமெரிக்காவுடைய மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னா 17,840,000 சதுர கிலோமீட்டர்கள். இது வந்து உலக மொத்த நிலப்பரப்பில் 15% வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். Next, physiography. South America has some of oldest and youngest rocks of the world. On the basis of topographical features, the continent may be divided into Andes Mountain, River Basin or Central Plains, the Eastern Highlands. ஸோ இயற்கை அமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ தென் அமெரிக்கா வட அமெரிக்காவை போலவே நிலத்தோற்றங்கள் அதேமாதிரி இயற்கை அமைப்புகளை வந்து கொண்டிருக்கு. தென் அமெரிக்காவில் இருக்க பழமையான அந்த இளைய பாறைகளால் ஆனது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இயற்கை பிரிவுகளால் வந்து இந்த மாதிரி நிலத்தோற்றங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஆண்டிஸ் மலைத்தொடர், ஆற்றுப்படுகை இல்லைன்னா மத்திய சமவெளின்னு சொல்லுவோம், கிழக்கு உயர் நிலங்கள், இந்த மூணும். Andes Mountain, longest mountain range, extends more than 6,440 km along the Pacific coast. The highest peak in Andes, Aconcagua in Argentina border, reaches at an elevation of 6,000
961 மீட்டர். ஸோ இப்போ ஆண்டிஸ் மலைத்தொடர், அதாவது இமயமலை போன்றே வந்து ஆண்டிஸ் மலைத்தொடரும் வந்து மடிப்பு மலைகளால் வந்து ஆனதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து உலகத்தில் மிக நீண்ட மலைத்தொடர்னு சொல்லுவோம். பசிபிக் கடற்கரை ஓரமாக வந்து 6440 கிலோமீட்டர் நீளத்திற்கு இமயமலை தொடர் வந்து நீண்டு இருக்குது. ஸோ அர்ஜென்டினா எல்லையில் வந்து 6961 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்துள்ள தனித்த எரிமலையான அகான்குவா சிகரம் ஆண்டிஸ் தொடரோடைய உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலி மவுண்டெயின்ஸ் ரன் வெரி க்ளோஸ் டு த கோஸ்ட். ஸோ சிலி நாட்டில் இமயமலை தொடர் வந்து கடற்கரைக்கு மிக பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. As a part of Pacific Ring of the Fire, these places are subject to great volcanic eruption and earthquake activities. Some active volcanoes like Cotopaxi 5991 meter on the Andes range, rich in minerals like copper, tin and precious gems including emeralds. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வட அமெரிக்காவில் ராக்கி மலை தொடர் போன்றவே இமயமலையில் வந்து மேற்கு பகுதியில் வன் சரிவாகவும் கிழக்கு பகுதியில் வந்து மென் சரிவாகவும் அமைஞ்சிருக்கு. பசிபிக் நெருப்பு வலயத்தில் ஒரு பகுதி அமைந்திருக்கனால நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு இதெல்லாம் வந்து அங்கே அடிக்கடி வந்து ஏற்படும். அப்புறம் கடோபாக்சி இது வந்து 5991 மீட்டர் போன்ற பல சீரும் எரிமலை வந்து ஆண்டிஸ் மலைத்தொடரில் வந்து காணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிஸ் மலைத்தொடரில் வந்து தாமிரம், தகரம், உலோகம், இந்த மாதிரி உலோகம், அதேமாதிரி மரகதம் போன்ற விலைமதிப்பற்ற கற்கள் வந்து அதிக அளவில் வந்து அங்கே காணப்படும்னு குறிப்பிட்டிருக்காங்க. The river basin are the central plains, half of the continent covered by plains. 3 great rivers drain into Atlantic Ocean. Amazon is biggest of them. The Orinoco Basin is separated from Amazon Basin by low interfluvius. The Parana-Pargua Plains is an ancient rocky surface covered with alluvial deposits. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுப்படுகை அல்லது மத்திய சமவெளி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தென் அமெரிக்கா கண்டத்தில் பாதிக்கு மேலே நிலப்பரப்பு சமவெளியாக இருக்குது. 3 பெரிய ஆறுகள் வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து கலக்குது. அதில் மிகப்பெரிய ஆறு அப்படின்னு சொன்னோம்னா அது அமேசான் ஆறு தான் சொல்லுவோம். கரிசல் மண் பரப்பை கொண்ட அமேசான் ஆற்றுப்படுகை வந்து உலகில் வந்து அடர்த்தியான காடுகளை வந்து கொண்ட பகுதின்னு சொல்லுவோம். இப்படுகை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிஸ் மலைத்தொடர் அருகில் அகலமாகவும் முகத்துவாரத்திற்கு அருகில் வந்து குறுகியும் வந்து அது காணப்படுது. இப்போ ஆற்றோடைய ஷேப் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அமேசான் படுகையில் இருந்து ஒரினோக்கோ ஆற்றுப்படுகை சிறிய அளவிலையும் நீர் பரிமேடு பிரியுது, அந்த ஆற்றோட பிரிவுன்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ இது வந்து அமெரிக்க கண்டத்தில் உற்பத்தி பகுதியாக வந்து அது விளங்குது. அதே மாதிரி பாராகுவோ ஆறுகளின் சமவெளிகள் வந்து பார்த்திங்கன்னா வண்டல் படிவுகளாக வந்து மூடப்பட்ட ஒரு பாறை பிரதேசம்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவிலான பெட்ரோலிய படிவுகள் வந்து காணப்படுது. The eastern highlands, older than Andes, mainly plateau which is cut by many rivers, lie to the north and south of Amazon River. Guyana Highland, North Angel Falls, Brazilian Highland South, gently rolling plateaus with steep cliffs along east coast. கிழக்கு உயர்நிலங்கள்னு சொல்லுவோம். கிழக்கு உயர்நிலங்கள் வந்து ஆண்டிஸ் மலைத்தொடரை விட புதுமையானது. அதே மாதிரி பல ஆறுகளால் வெட்டப்பட்டுள்ள பீடபூமின்னு சொல்கிறோம். இது வந்து அமேசான் ஆற்று வடக்கு பகுதியும் மற்றும் தெற்கு பகுதியிலையும் ரெண்டுலேயுமே பரவி இருக்குது. ஸோ தென் அமெரிக்கா கண்டத்தில் வடக்கு பகுதியில் இருக்கிற கயானா உயர்நிலங்கள் உலகிலேயே வந்து உயரமான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உட்பட பல நீர்வீழ்ச்சிகளை வந்து இது உள்ளடக்கியிருக்கு. ஸோ அமேசான் வடிநிலத்திற்கு தெற்கு அமைஞ்சிருக்கிற பிரேசிலியன் உயர்நிலங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளங்களை கொண்டு பீடபூமிகளையும் கிழக்கு கடற்கரையில் உள்ள செங்குத்து பாறைகளையும் வந்து கொண்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. Climate closely influenced by altitudes and proximity of Pacific and Atlantic Oceans. Hot and Amazon Basin as the equator passes through it. Quito situated almost on the same latitude
and on Andes has eternal spring. Summer from November to January. Argentina has a relatively cooler climate of its location. The region around equator get 4 o'clock rains. ஸோ climate அதாவது காலநிலைன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஸோ தென் அமெரிக்காவுடைய காலநிலையை வந்து அச்சக்கோடுகள் வந்து கடல் மட்டத்துடைய உயரம், பசிபிக் அட்லாண்டிக் பெருங்கடலுடைய அருகாமை ஆகிய இந்த மூணுமே வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அமேசான் வடிநிலை பகுதியில் பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது போகிறனால இங்கே வந்து வெப்ப காலநிலை வந்து காணப்படும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அட்சரேகை ஆண்டிஸ் மலையிலுடைய மேலே அமைஞ்சிருக்கும் குவிடோ அப்படிங்கிற நகரம் நிரந்தரமாக வந்து வசந்த காலத்தை வந்து அங்கே அனுபவிக்கிறதுனே சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திற்கு மேலே வந்து அது உயரத்தில் இருக்கனால மிதமான காலநிலையை வந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தென் அமெரிக்காவில் கோடை காலம் நவம்பர் முதல் ஜனவரி வரை வந்து காணப்படும்னு சொல்கிறோம். பிரேசில் வெப்பமான காலநிலை நிலவி வரும். அதே நேரத்தில் அர்ஜென்டினாவில் வந்து குளிர்ந்த காலநிலை வந்து நிலவும்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி கடிகார மலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பூமத்திய ரேகை பகுதியில் அமேசான் வடிநிலை பகுதி இருக்கிறனால ஆண்டு முழுவதுமே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள பகுதிகள் வந்து தினந்தோறுமே 4 மணி கடிகார மழையை அது வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சலன மலை இது வந்து வெப்பசலன மலைன்னு சொல்லுவோம். கண்டத்தினுடைய உட்பகுதிக்கு செல்ல மலையினுடைய அளவு வந்து அது குறையும்னு தான் நம்ம சொல்ல முடியும். ட்ரைனேஜ். அமேசான் இஸ் longest river, 6,450 kilometer, largest river in the world. This river have over thousands of tributaries. Rio Negro, Madeira and Tapajos important tributaries. ட்ரைனேஜ்னால் வந்து தமிழில் வடிகால்னு சொல்லுவோம். ஸோ ஆண்டிஸ் மலைத்தொடருடைய அமைவு காரணமாக இந்த கண்டத்தில் முக்கிய ஆறுகள் அனைத்துமே வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் வந்து கலக்குது. ஸோ குறுகிய விரைவான ஆறு வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் கலக்குது. ஸோ நாட்டின் கடற்கரையோரத்தில் இருக்கிற சில ஆறுகள் வந்து நீர்ப்பாசனத்திற்கு வந்து பயன்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய மிக நீண்ட ஆறுன்னு சொல்லுவோம். தென் அமெரிக்காவுடைய மிக நீண்ட ஆறு தான் வந்து அமேசான் ஆறு. ஸோ இது 6,450 கிலோமீட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய நதி அமைப்பு அப்படின்னும் சொல்லலாம். அமேசான் ஆறு வந்து ஆயிரக்கணக்கான கிளைகளை வந்து கொண்டிருக்கு. ரியோ நீக்ரோ மதீரா தபாஜோஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய கிளை நதிகள்னு நம்ம அழைக்கலாம். Orinoco River, Guyana Highlands, northwards, Caribbean Sea, Paraguay, Parana and Uruguay together form Platte River system. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரினிகோ ஆறு வந்து கயானா நிலங்களில் வந்து ஆரம்பித்து மேற்கு நோக்கி பாய்ந்து கரிபியன் கடலில் வந்து கலக்குது. பரானா உருகுவோ ஆறு வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் முக்கிய கிளை நதிகள்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆற்றுப்படுகை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கலாம். ஸோ கடலில் சேர்கிற இடத்துலேருந்து உள்நோக்கி குறிப்பிட்ட தூரம் வரை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஆறுகளுமே வந்து போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். Natural vegetation. 4 main natural vegetation: Amazon basin, Eastern Highlands, Grand Chaco and slopes of Andes. Amazon basin. The sleeves of equatorial regions are called lungs of the world, largest of this kind in the world. Hardwood trees, mahogany and ebony, rosewood, cinchona and variety of palm trees. Bark of cinchona tree quinine truck to cure malaria. The Eastern Highlands, many varieties of trees which are economic importance. Leaves of herba made tea like drink. ஸோ தென் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 4 முக்கிய இயற்கை தாவரம் பகுதி இருக்குது. அதில் வந்து செல்வாஸ் ஸ்லீவஸ்ன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அது வந்து செல்வாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறோம். ஸோ அமேசான் காடு, கிழக்கு உயர்நிலங்கள், கிராண்ட் சக்கோ, ஆண்டிஸ் மலை சரிவு,
பூமத்திய ரேகை பகுதியில் இருக்க அமேசான் காடுகளில் வந்து உலக நுரையீரல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த சீமை, தேக்கு, கருங்காலி போன்ற கடினமான மரங்கள் வந்து இங்கே அதிகமாக வந்து காணப்படும். இந்த காட்டில் வந்து காணப்படும் இன்னும் பிற பொதுவான மரங்கள் ஈட்டி மரம், கொய்னா, பனைமரம் இதெல்லாமே. ஈட்டி மரப்படை கியூனைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மலேரியாவுக்கு வந்து ஒரு மருந்தாக வந்து தயாரிக்கப்படுறாங்க. ஸோ அமேசான் காடு வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. எர்பா மேட் அப்படிங்கிற மரத்துடைய இலையை வச்சு டீ போன்ற பானத்தை வந்து நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்காங்க. The Grand Chaco region has thick deciduous forest, Queen Braco tree, tanning leather. கிராண்ட் சாக்கோ பகுதி வந்து அடர்ந்த இலையுதிர் காடுகளை வந்து பெற்றிருக்கு. இந்த பகுதியில் காணப்படும் ஒரு முக்கியமான கடினமான மரம் தான் வந்து கியூப்ராக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கானிஃபரஸ் such as pine, fir and spruce called montana valuable softwood for paper and pulp industry. இந்த காட்டில் வந்து பைன், தேவாறு, ஸ்புரூஸ் போன்ற ஊசி இலை மரங்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த காடுகள் வந்து பார்த்திங்கன்னா மோண்டானா அப்படின்னும் அழைக்கிறாங்க. இது வந்து பேப்பர் தயாரிக்கவும் காகித தூள் தொழிற்சாலைகளுக்கான மென்மரங்கள் வந்து இங்கே அதிகமாக வளருதுன்னு சொல்லி இந்த காட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெசனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். We will see the remaining lesson in the next class. Thank you.